சொல்லுடா. இன்னும் வேலையாக இருக்கியா? இல்லையே. ஃபோன் எடுக்க என்ன மயிறு? சரி இரு, லேப்டாப் சரி இருக்குல்ல. வா. அந்த பொண்ணுங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு. உனக்கெல்லாம் லவ் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லையா? அது 7 படிக்கும்போது வழி போணுச்சு. ஒரு பிள்ளை மடியில் படுக்க போட்டு டீச்சர்னு கூப்பிட்டுச்சு. அந்த பிள்ளை மேலே தான் எனக்கு ஒரு லவ். காதை நல்லா ஓலோக்குறீங்க சரியா? அதான் தெரியல மயிறு, அப்புறம் கேட்க. சரி விடு, அதான் செமஸ்டர் ஹாலிடேஸ் வந்துடுச்சுல. நீ ஏன் தனியாக ஹாஸ்டல் போகிற? எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க, நானும் வீட்டுக்கு போகிறேன். நீ மட்டும் ஏன்? பேசாமல் நீ ஏன் வீட்டுக்கு வந்துடு. டேய் டேய், உனக்கு இப்போ என்னடா பிரச்சனை? வர வேண்டியதானே பேசாமல். உங்கள்கிட்ட நான் அக்கறைமேரா கேட்டேன், உங்கள்கிட்ட என்ன கேட்டேன்? லேப்டாப்பு. அதான் வாங்கிட்டல மாதிரி, நான் போயிட்டு வரேன். பேப்பரை பார்த்தியா? ஒரு வருஷம் முன்னாடி ஜங்ஷன்ல ஒரு பொண்ணை ரேப் பண்ணானே, அவன் நிரபராதியான். இன்னைக்கு தீர்ப்படைச்சிருக்கு. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என் பேர் மனோன் டாக்டர். ரொம்ப நாளாகவே ஒரு கனவு திரும்ப திரும்ப வரும் டாக்டர். என்ன மாதிரி கனவு? அது ஒரு பொண்ணோட வாய்ஸ் இருக்குது டாக்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? காலேஜ் படிக்கணும் டாக்டர், பிகாம். இந்த வயசில் இதெல்லாம் நார்மல் தான். அது அதோட கடைசி ஆசை பண்ண சொல்லுங்கள் டாக்டர்.
என்ன ஆசை? அது அது வந்து நேற்று நான் காலேஜிலேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போனேன். அப்போது மனுவா அந்த வாய்ஸ் எனக்கு நேர்லேயும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணேன். அன்றைக்கி நைட்டு தூங்கும்போது அந்த வாய்ஸ் கேட்டுச்சு. அது என்ன சொன்னுச்சுன்னா, இந்த ஜங்ஷனில் ஒன்றே தான் ரேப் பண்ணாங்களா? என்னோட கடைசி ஆசை, ஒரு கொலை பண்ணுவியா? கொலையா? உங்களையே பண்ண சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரீசெண்டாக? இல்லை டாக்டர். கொஞ்சம் யோசிச்சு சொல்லு மனுவா. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஆசிரமத்தில் தான் டாக்டர் வளர்ந்தேன். ஆசிரமத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா புருஷன் இருக்கிற இடம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவனை தேடி போனேன். அங்கே அவன் இல்லை. அவன் விழுது அவன் பையன் இருந்தான். அவன் சொன்னான், நான் அவங்க அப்பனுக்கு பையன் இல்லையா, தேவடியா பையனா. அப்போது அவள் உன்னை ஃபேமிலியோட சேர்த்துக்கலையா? என் அப்பனுக்கு தேவடியா இல்லாத 2வது பொண்டாட்டி வீரப்பரம்பரையான். சரி, நான் சில மெடிசன்லாம் சென்ட் பண்ணுறேன். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே டாக்டர். மனுவா என்னோட கடைசி ஆசையா? நான் அதுக்கு பண்ணணும். என்னால் கொலை இல்லாமல் பண்ண முடியாது. நீ யாரு? அதை நீயே கண்டுபிடிச்சிட்டியே. கண்ணா தர நான் உன்கிட்ட சொல்லாம கூடாது. நீ மன்னிச்சிருடா. நான் அதுக்கு ஒன்று மன்னிக்கணும். அவன் இப்போ எங்கே இருப்பான்? மனுவன் கேட்குதா? மனுவன், சொல்லுங்கள் டாக்டர். நான் சொன்ன மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணிங்களா? டாக்டர், நீங்கள் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் இறந்துட்டாங்கன்னு. நான் தான் அவங்கள தொலைச்சிட்டேன். என்ன சொல்கிறீங்க? யாரை தொலைச்சிட்டீங்க? நான் தேவடியா பையன் தெரியறதுக்கு முன்னாடி 7ஆவது படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இன்டர்வல் டைம். எல்லாரும் கிளாஸை விட்டு போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக உட்காந்துருந்தேன். அப்போ திடீர்னு வலிப்பு வந்துச்சு. துடிச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி, டீச்சர் 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 இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சு. அது என் மாதவி டாக்டர். அவன் என்கிட்ட காட்டின அன்பும் பழகின விதமும்
வேறு யாருக்கிட்டையும் எனக்கு கிடைக்கல. அவள் ஸ்கூல் மாதிரி போனதுக்கப்புறம் அவளை தொலைச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் செத்துட்டா டாக்டர். அவள் தான் இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்போது நீ அந்த லாஸ்ட் விஷயம் பண்ணியா? ஹலோ, யாரு? கையில சுட்டதை நெத்தியில வச்சு சொல்றதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒழுங்கா கேட்ட படம் தரையா இல்லையா? டேய், யாரா நீ? உனக்கு எதுக்கு பணம் கொடுக்கணும்? வெயிட் ஆஃப் இதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸ். அப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கும். டேய், உன்னால ஆனத போறா. என்னடா பண்ணுவ? பரதேசி. ஹலோ, கிளம்பிட்டியாடா? கிளம்பணுமா? என்னது இன்னும் கிளம்பலையா? என்னடா பண்ற? நேத்து நான் டிரைவரை அனுப்புனேன், அவனையும் அடிச்சு அனுப்பிட்டேன். கிளம்பணுமா? படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். படம் முடிஞ்சதும் நானே வருவேன். டேய், நீ இப்ப கிளம்பி வார. இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? நீ முதல்ல அங்க இருந்து கிளம்பி யாரு? என்ன வேணும்? இவனா என்ன வந்தானா? யார் நீ? உனக்கு என்ன வேணும் இப்ப? டேய், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ அந்த டேய், நீ அந்த தேவடியா பைய தானே? உனக்கு தான் அன்னைக்கே அடிச்சு பத்தியாச்சு. இங்கே என்னடா பண்ணுற? உனக்கு எனக்கு என்னடா பிரச்சனை? மாதவி. அதான் கோர்ட்டே சொல்லிருச்சே, எனக்கு அந்த கேஸுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ட்டு. உனக்கு என்னடா ஆக்கிற மாதிரி? சொல்றா. சொல்லு. எங்க அம்மா அந்த கேஸ்ல இருந்து என்னை வெளியெடுக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? கஷ்டமா? இந்த பிள்ளைக்கு பண்ணுதாண்டா கஷ்டம். டேய், ஆமாண்டா, நான் ரேபிஸ்ட் தான். ஏன் நீ ஆம்பளை இல்லை? வந்துட்டான். நான் லவ் பண்ணுற பொண்ணு, நான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்டா. அதான். உன்னை எப்படா லவ் பண்ண? மனுவா, நீங்கள் பண்ணது தப்பு. போலீஸ் உங்களை கண்டுபிடிச்சிரும். அதுக்குள்ளே நீங்களே போய் சரண்டர் ஆயிருங்க. சட்டப்படி நீங்கள் பண்ணது தப்பு. என்ன டாக்டர் சட்டம்? அந்த நீதிதேவை கற்பழிச்சவங்க கூட பணம் இருந்தால் தப்பிச்சிடான் டாக்டர். சட்டமே அவன் நிரபராதம் சொல்லிடுச்சு. எப்படி டாக்டர்? நான் ரோட்டில் நடந்து போனால் 13 வயசு பொண்ணு ஏற்று வந்தா என்னை பார்த்ததும் இப்படி 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 பண்ணுது டாக்டர். ஏன்னா நான் ஒரு பையன் இல்லை. நான் பஸ்ஸில் போனால் ஒரு 10 வயசு பொண்ணு என் பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு அம்மா பயப்படுறாங்க. ஏன்னா நான் ஒரு பையன் இல்லை. இதெல்லாம் நடக்கிறது யாருனால? இந்த ரகு மாதிரி ஆளுனால தானே. இதெல்லாம் நடக்கும்போது தான் எங்கள் அம்மா என்னை பெக்காமலே இருந்துக்கலாம். மாதவி கட்டின நண்பர் அடுத்து வேறு யார் கட்டினாலும் எனக்கு பிடிக்கல டாக்டர். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி என்னை போலீஸ் பிடிச்சிருவாங்க. அதனால் என் மாதவிக்கிட்டே பாரு டாக்டர். நான் சொல்கிறத கேளு. அது 7 படிக்கும்போது வலி போச்சு. ஒரு பிள்ளை மடியில் படுக்க போட்டு டீச்சர் கூப்பிட்டு அந்த பிள்ளை மேலே தான் எனக்கு ஒரு லவ்.
விடும் பொழுது ஓராயிரம் ஓர் கனவின் வழியில் அதே